வணக்கம். இந்த தொகுப்பில் வாழை மரத்தின் ரகசிய தாந்திரீக முறைகள் பற்றி பார்ப்போம். தரித்திர பிணிகள் விலக அமாவாசை திதி அல்லது தேய்பிறை அஷ்டமி திதிகளில் 3 வாழை பூக்களை எடுத்து சூரியன் மறையும் வேளையில் 2 மணிக்கு மேற்பட்டு கடலில் குளித்துவிட்டு தம் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் படும்படி தடவிவிட வேண்டும். பின்பு அந்த மலரை நாம் ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். இப்படி செய்தால் நம்மை பிடித்த தரித்திர பிணிகள் எல்லாம் விலகிவிடும் என்று குறிப்புகள் உள்ளது. திருமணம் தடைபெற்ற பெண்கள் அல்லது ஆண்கள் வாழைப்பூ இதழில் 3 குண்டு மஞ்சளை வைத்து முடித்து வாழை நாரினால் கட்டிக்கொள்ள வேண்டும். வாழை மரத்தின் இலை குலை தள்ளும் இடத்தில் வைத்து கட்டிவிட வேண்டும். இது போன்ற 3 சஷ்டி திதிகளில் செய்தால் திருமணம் தடைகள் நீங்கும். ஆண்கள் குண்டு மஞ்சளுக்கு பதிலாக கொட்டைப்பாக்கு வைத்து கட்ட வேண்டும். சர்வ தரித்திரங்கள் விலக ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வாழை மரத்தின் வேர் பகுதியில் இருந்து அரை அடிக்கு மேல் ஒரு மூங்கில் குச்சியை குத்தினால் வாழை நீர் வழியும். அந்த நீரை நாம் மண் பாத்திரத்தில் பிடித்து கடல் நீருடன் கலந்து வீடுகளில் தொழில் கூடங்களில் நம்மீது தெளித்து கொண்டு வந்தால் சர்வ தரித்திரங்களும் விலங்கிவிடும் என்று சித்தர்கள் குறிப்பில் உள்ளது. வாழை மரத்தை வெட்டினாலோ அல்லது குத்தினாலோ அதிலிருந்து வடியும் நீர் கங்கை நீருக்கு சமமானது என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். குழந்தை பாக்கியம் பெற விரும்புவோர் வாழை மர கன்றை தானமாக கொடுக்கலாம். பின்பு கோயிலுக்கு வரும் பெண்களுக்கு வாழைப்பழங்கள் தானமாக கொடுக்கலாம். 9 செவ்வாய்க்கிழமையில் இரட்டை வாழைப்பழத்தை கோவிலில் உள்ள ஏதாவது தெய்வத்திற்கு படைத்த பின்பு வீட்டிற்கு எடுத்து வந்து அந்த பழ நகம் படாமல் பாலில் போட்டு சுத்தமான தேள் கலந்து கணவன் மனைவி இருவரும் பருகினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பித்ரு தோஷம் விலக 100 கிராம் கருப்பு எள்ளை வாங்கி அதை வெல்லத்துடன் கலந்து 5 பாகங்களாக பிரித்து 5 வெள்ளை துணியில் மூட்டை போல் கட்டிக்கொள்ள வேண்டும். பின்பு 5 வாழைக்காய் எடுத்து ஒவ்வொரு வாழைக்காயில் உள்ள காம்பில் ஒவ்வொரு எள் மூட்டையை மஞ்சள் நூலால் கட்டி பித்ருக்களை வேண்டி அமாவாசை திதியில் கடலில் விட்டால் பித்ரு தோஷம் விலகும். அது மட்டுமல்லாமல் செல்வமும் மேலும் பெருகும். வாழைப்பூ இதழை வைத்து வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்த பின் பயன்படுத்தினால் வீண் விரயம் மற்றும் செலவுகள் வராது. அதேபோல் புதிய தங்க நகை அல்லது வெள்ளி பொருட்களை வாங்கி வந்து அதையும் வாழைப்பூ இதழில் வைத்து பூஜித்து எடுத்துக்கொண்டால் செல்வம் மேலும் பெருகும். அன்ன தரித்திரம் விலக அட்சய சக்தி மிகுந்த இந்த வாழை மரத்திற்கு மற்றொரு மகத்தான பெருமையும் உண்டு. அட்சய திதி அன்று புதிய தங்கம் வாங்கி வந்து மஞ்சள் கலர் துணியில் முடைந்து கிழக்கு முகமாக நின்று ஆபரண மூட்டையை வாழை மரத்தில் கட்டி தீபம் காட்டி சாம்பிராணி புகையிட்டு பூஜை முடித்த பின்பு எடுத்து அணிந்து கொண்டால் ஆபரணங்கள் பெருகும். அதை போல் நெல் மணிகளை கட்டி பூஜை அரிசி மூட்டையில் போட்டு வைத்தாலும் அன்னதரித்தனம் விலகும். வியாபாரம் விருத்தி பெருக இதை போல் பௌர்ணமி நிலவு ஒளியில் சுக்கிர ஓரை வேளையில் வடக்கு பக்கமாக உள்ள வாழை மரத்தின் வேரை நகமும் இரும்பும் கத்தியும் படாமல் எடுத்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து சிகப்பு நூல் கட்டி கருப்பு வெற்றிலையில் மடித்து தொழில் நடக்கும் இடத்தில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து சாம்பிராணி புகையிட்டு வந்தால் வியாபாரம் விருத்தி பெருகும். வேண்டிய காரியங்கள் விரைவில் நடைபெறவும் வாழைப்பழத்தை குலையாக தள்ளும் வாழை மரத்தை தேர்ந்தெடுத்து முகூர்த்த நாளில் சுப வேளையில் அதன் வேர் பகுதியில் நாம் சிறு குழி செய்து கொள்ள வேண்டும்.
அதில் நாம் வலபுரி சங்கை கிழக்கு முகமாக புதைத்து விட வேண்டும். பின்பு வாழை மரத்தின் வேர் பகுதியில் சங்கு இருக்கும் இடத்தில் தினமும் சிறிது பாலை ஊற்றி 45 நாட்கள் வாழை மரத்திற்கு இஷ்ட தெய்வத்தை நினைத்து தூபம் தீபம் காட்டி பூஜித்து வர வேண்டும். பின்பு ஒரு முகூர்த்த நாளில் சுப வேளையில் சங்கை எடுத்து 3 வித அபிஷேகங்களும் செய்து தூப தீபம் காட்டி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தோமானால் நாம் வேண்டிய காரியங்கள் விரைவில் நடைபெறும், குடும்பம் சுபிக்ஷம் பெறும், பணம் வீண் விரயமாகாது, தெய்வ குறைகள் விளங்கும், குல விருத்தியும் அடையும். நன்றி.